ஆக்சுவலி முதலமைச்சர் சொன்னது பார்த்தீங்கன்னா 1% கூட தப்பு கிடையாது. என்னங்க பண்ணிட்டாங்க நம்ம மக்களுக்கு பிஜேபி ஒரு கல்வி நிதியை கொடுக்க முடியல. அவங்களாம் எதுக்குங்க அதை பற்றி பேசுகிறாங்க? ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறாங்கல்ல, அவங்க அதை பற்றி என்ன பண்ணாங்க? ஒரு பிரச்சனை, நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நான் இன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. கட்டாயமாக இல்லைங்களா? இப்போ எல்லாருமே மக்களுக்கு பாதிக்கப்படுதுன்றப்போ உரிமைக்கு குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஏடிஎம்கே என்ன குரல் கொடுத்தாங்க? அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறாங்க. நான் கூட்டணியே வைக்க மாட்டேன், நீங்கள் உங்கள் பர்சனல் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் போய் வச்சதுக்கு இதை ஒரு கொள்கையை வச்சிருக்கலாம்ல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட யாருமே பேசலையே. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே அவங்க வஞ்சிக்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துக்குமே நல்லா தானே பண்ணுறாங்க. யூபியில் என்னங்க டெவலப்மெண்ட் இல்லை? நம்ம நாடும் அவங்களுக்கும், நம்ம ஸ்டேட்டும் யூபியும் ஒன்றும். நம்ம எவ்வளோ இன்கம் கொடுக்குறோம், யூபியில் இன்கம் தான் வருது. இப்போ கோவாலாம் டெவலப் பண்ணுறாங்க, அது டூரிசம் பிளேஸ்ட்டு, அதனால் அவங்களுக்கு இன்கம் கிடையாது, அதனால் கொடுக்கலாம். யூபியில் நீங்கள் கோவில் கட்டுறீங்க, கோவிலில் ஒரு இன்கம் வருது, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களே.